உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராஜகிரகமாகிய சூரிய பகவான். ராஜ குணங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த ராஜாக்குரிய அந்த தாராள மனப்பான்மை, அந்த ராஜ தந்திரங்கள் எல்லாமே அறிந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். ஏற்கனவே ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா கேது வந்து அமர்ந்து நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த ராஜதந்திரங்கள் ராஜ குணமே உங்ககிட்ட இல்லாமல் போயிருந்திருக்கும். கடந்த ஓராண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுடைய துணிச்சல் எங்கே போணுச்சுன்னே தெரியாது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காம கடந்த ஓராண்டு காலமாகவே நீங்கள் நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வருகின்ற நாட்களாவது சிறப்பாக இருக்கா? குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த சிம்மராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவர் வந்து ரொம்ப பிரபலமானவர். அவருடைய நம்பர் வாங்கி நாங்கள் காண்டாக்டில் வச்சுருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்களா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது, தொழிலோ வியாபாரமோ தொடங்கினா நல்லா வருமா வராதா, ஒரு சில பரிகாரங்களாக சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய குணங்கள்லாம் ஒத்து போகுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில் யாராவது இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசி அப்படின்னாவே பேச்சில் சிறந்தவங்க. உங்களுடைய செயல் எல்லாமே வீர தீரமாக தான் இருக்கும். ரொம்ப கம்பீரமாக பேசுவாங்க. இவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா 2 வீடு தள்ளியாவது கேட்கும், அட்லீஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காவது கேட்கும். அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இயல்பாகவே உங்களுடைய பேச்சு அப்படி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேசுகிறதுக்கு ரொம்ப அதாவது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக பேசக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அறிவாளிகளாக இருப்பாங்க. இந்த ராஜதந்திரங்கள் எல்லாமே அறிந்தவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் வேகம் காட்டுவாங்க. ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் செய்கிறாங்க அப்படின்னா உடனே அதற்கான லாபம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி உடனே அதில் லாபம் கிடைச்சிட்டா மகிழ்ச்சி ஆவாங்க. அல்லது ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல் ஒரு சின்ன தடை வந்துட்டால் கூட கோவப்படுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேகம் விவேகம் இது ரெண்டும் இருந்தால் தான் அதில் ஒரு அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இவங்க வேகமாக செயல்படுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த முன்கோபத்தால் கொஞ்சம் விவேகம் இல்லாமல் செயல்படுவாங்க. ரொம்ப திறமைசாலி தான், புத்திசாலி தான், அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே அவங்கள சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே டக்குன்னு முடிவெடுச்சுட்டு உடனே செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதில் உள்ள நுணுக்கங்களை ஆராய மாட்டாங்க. எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே இந்த முன் வைத்த காலை பின் வைக்கிற பழக்கம் இவங்களுக்கு எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் எப்படியாவது ஜெயிக்கணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை அத்தனையும் சரி பண்ணிவிட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய செயல், இவங்களுடைய சொல்லு எல்லாமே அவங்களுடைய இலக்கை நோக்கி தான் இருக்கும். வேகமாக எல்லாத்துலேயும் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் எந்த ஒரு குறையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய மனம், இவங்களுடைய குணம். யாருக்கும் எந்த விதத்துலையுமே துரோகம் செய்யக்கூடாது. அப்படி துரோகம் செய்கிறது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நான் நேர்மையான பாதையில் தான் போவேன், என்னை நம்பி இருக்கிறவங்களும் நேர்மையான பாதையில் தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். தவறான பாதையில் எப்பவுமே போக மாட்டாங்க. நானும் நேராக போகிறேன்னா நீயும் நேராக தான் நடக்கணும், நானும் உண்மையை பேசுகிறேன்னா நீயும் உண்மையாக தான் பேசணும், நான் ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வரேன் அப்படின்னா நீயும் அதை அப்படியே செஞ்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய நண்பராகட்டும் தன்னுடைய உறவாகட்டும் எல்லாருமே முன்னுக்கு வரட்டும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். எதிரியை கூட மன்னிப்பாங்க, துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உணவு பழக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சூடான உணவாக இருந்தால் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த கச்சகச்சன்னு இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. நல்லா நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், சூடான உணவாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிடக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய முகத்தோரணையை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். கண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முட்டை இருக்கும். இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமான உடல்வாக்கு பெற்றவங்களாக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் இவங்க புலிங்க, இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி சிங்கம் மாதிரி காட்டுக்கு ராஜா மாதிரி இவங்களும் எல்லா இடத்துலையும் அப்படியே படிப்பில் புலியாக தான் இருப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம்
லாபம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதை எப்படியாவது ஒன்று ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னு கூட இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அன்புக்கு அடிபணிந்தவங்க, அதிகாரமாக எந்த வேலையை சொன்னீங்கனாலும் இவங்ககிட்ட எடுபடாது. அதனால் இந்த சிம்மராசிக்கு மரியாதையும் தெரியும், பணிந்து போகவும் தெரியும். ஆனால் அன்பாக சொன்னீங்கன்னா எல்லாமே செய்வாங்க. அன்பு இல்லாமல் அதிகாரமாக சொன்னேன் அப்படின்னா எந்த வேலையுமே நடக்காது. யாருக்கிட்டையும் இவங்களுக்கு கடன் வாங்குறது பிடிக்காது. அதே மாதிரி இவங்க ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா அந்த வேலையை உடனடியாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி செய்யலை அப்படின்னா கோவப்படக்கூடியவங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப நல்ல ஒரு வேலை அமையும். விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்க, யாருக்கிட்டையும் வீணாக சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் யாராவது இவங்களுக்கு இடைஞ்சலாக ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வந்த சண்டையை அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அம்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தாய் தந்தையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் சிம்மராசி என்பர்களுக்கு காதல் திருமணம் அமையும். பெரும்பாலும் உறவுகள் வகையில் இவங்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் வராது. வெளிநபர்கள் மூலிமா தான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கை அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சிரமங்கள் இவங்க எல்லாம் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மீனம், மேஷம், கடகம், மிதுனம், விருச்சகம், தனுசு, கன்னி இந்த ராசிகள்லாம் நட்பாக அமையும். இந்த ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக அமைந்தாங்கன்னா கூட உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம், தங்க நிறம், இதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம். இந்த நிறம்லாம் இவங்க அடிக்கடி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற நாளே ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்களுக்கு ஏற்ற நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா கேது புத்தி நடக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. சரி, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் விரய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 26/5/2026 முதல் இந்த பயிற்சியானது ஆக இருக்குது. மறைவு ஸ்தானத்தில் அவருடைய பார்வை படுறதுனால அது ரொம்ப வளர்ச்சிக்குரிய ஒரு கிரக அமைப்பாக தான் இதை பார்க்கப்படுது. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே சின்னது, ஆனால் குரு அப்படிங்கிற ஒரு பெரிய கிரகம், தனக்காரகன், சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு கிரகம். அது பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த ஓராண்டுகளாகவே பொருளாதாரத்தில் ஒரு சீர்குலைவு, ஒரு பற்றாக்குறை, ஒரு தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இது எல்லாமே கடந்த ஓராண்டு காலமாக நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சீராகும். பொதுவாக விரைய குரு பொருளாதாரத்தில் சின்ன தடையை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாத செலவுலாம் வரும். நீங்கள் கொஞ்சம் சுப விரையை செஞ்சுக்கிறது நல்லது. ராசிக்கு அஷ்டமாதிபதி விரயத்தில் அமரும்போது நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நீங்கள் கரெக்டாக சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்பாராமல் தனவரவு கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தனக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அதை கரெக்டாக செய்யுங்க. அது உங்களுக்கு மேன்மையை தரும். தனக்கு பிடிக்காத விஷயத்தில் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் தலையிட வேண்டாம். வெளிநபர்கள் முக்கியமாக உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க இந்த காலகட்டத்தில். அது உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சலாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளிநபர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையோ தொழிலையோ உள்ள நுழையிறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. குரு பார்க்கும் இடத்துல நல்ல ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போல் 6ஆம் இடத்துல குரு பார்க்கும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், தொழிலை விருத்தி செய்யக்கூடிய ஒரு இடம். வங்கியில் நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிதாக கிடைக்கும். சுமையாக இருந்த ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் எளிதாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சில எதிரிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எதையுமே சாதுர்த்தியமாக அந்த காலகட்டத்தில் செய்வீங்க, பக்குவமாக செய்வீங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால மிகப்பெரிய சிறப்பான பலன்கள் எல்லாமே நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தடை, பிரச்சனை, வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இது எல்லாமே இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றா மறைய ஆரம்பிக்கும். அதற்கேற்ற காலமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனக்காரகனே அங்கே அமரும்போது 6ஆம் இடத்துல அமரும்போது ஓரளவுக்கு பாதுகாப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா வெளிநபர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். யார் சொல்கிறதையும் இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள்
நம்ப வேண்டாம். ஒரு சிலர்லாம் அன்பை காட்டி உங்களை நம்ப வச்சுருவாங்க. நீங்கள் கொஞ்சம் யுக்தியாக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனியாக குரு பகவான் இருக்கிறதுனால பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு சில தடைகளை உண்டு பண்ணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்த துவங்குவீங்க. அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில கூட்டாளிகளால் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இறங்குங்க அப்படின்னு சொல்லலாம். அதிசாரா குருவாக அமரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். சிறு சிறு தடைகள் எல்லாமே டக்குன்னு முடியும். சுபகாரியம் போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசாபத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விளையாட்டில் பெரிய சாதனை செய்யக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரிந்த உறவுகள்லாம் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. உங்களுடைய கடமையை அந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்யுங்க. சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக தொழிலில் வெளிநபர்கள் தலையிட்ட வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உடன் இருக்கிறவங்க ஒரு சில எண்ணல்களை கொடுப்பாங்க. நீங்கள் விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கினீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமையில் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. தட்சிணாமூர்த்திக்கு 3 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கொண்டக்கடலை மாலை வியாழக்கிழமை தோறும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.